கடமைகளும் இந்த ஐந்தும் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடித்தளமாக அமைக்கின்றன. கலிமா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இது நம்பிக்கையின் சாட்சி. மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாராகவும் திருத்தூதராக இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி சொல்கிறேன். இது ஒரு முஸ்லிமின் நம்பிக்கையாகும். தொழுகை பனி இஸ்ராயேல் 7:8 அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நபியை சூரியனை உச்சியில் விட்டு சாயங்காலத்தின் இறைவனில் சுமம் வரை உள்ள தொழுகைகளை நிலைநிறுத்துவாங்க. எனவே தொழுகை என்பது நம் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. நோன்பு என்பது இஸ்லாமிய வழிபாடாகும். இது இறைவனுக்கு மட்டும் செய்யப்படுவது மற்ற வடங்களுக்கு செய்யப்படுவதை விட பல மடங்கு அதிகம் என முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஜகாத் முஸ்லிம்கள் தங்கள் செல்வத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஏழைகளுக்கும் தேவையுள்ளவர்களுக்கும் கட்டாயமாக கொடுப்பது. இதனால் நம்முடைய செல்வங்கள் தூய்மையடைகின்றன. ஜகாத் என்றால் தூய்மைப்படுத்தல் என்ற அர்த்தம். ஹஜ்ஜின் முக்கிய சிறப்பு இது பாவங்களை மன்னிக்கிற யாத்திரையாகும். ஹஜ் அல்லாஹ்வின் திருப்தியை கருத்தருகிறது என முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். செயல்களின் மிகச்சிறந்த இறைவனினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்று கூறினார்கள். எனவே நாம் அனைவரும் இந்த 5 தூண்களை பலப்படுத்துவோம்.